الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات يعني الموت اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையேற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்து இருக்குமாறு உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு வாழ்வும் மரணமும். இவ்வுலகில் பிறக்கின்ற மனிதர்கள் மற்றும் எல்லா உயிர் ஜீவராசிகளும் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். யார் இதில் விதிவிலக்கு கிடையாது. மரணத்தை வெல்லக்கூடிய வித்தையை கற்று வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களானாலும் சரி, மன்னாதி மன்னர்களானாலும் சரி, யாருமே என்ன பண்ண முடியாது, மரணத்திலேருந்து தப்பிக்க முடியாது. சொல்லுவாங்க, மரணத்தை வெல்லக்கூடிய வித்தையை நான் கற்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி யாரையுமே பார்க்க முடியல. சொன்ன மனிதர்கள்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. நான் 350 ஆண்டு காலம் வரைக்கும் வாழ்வேன், அந்த அளவுக்கு எங்கிட்ட திறமை இருக்குது, நான் அந்த வித்தையை கற்றுருக்கிறேன் என்றும் சொல்கின்றார்கள். யாராலும் வாழ முடியாது. சொல்லிட்டு செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த சொற்கள் எல்லாம் உண்மையாக இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். முடிஞ்சு போச்சு. எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும், அவ்வளோதான். மரணம் யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவராசியிலும் உயிர் ஜீவராசி என்ன பண்ண முடியும், என்ன எல்லாவற்றும் எல்லாமே அழிந்தே தீரும், மரணத்தை சுகித்தே தீரும். யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது. இப்போ வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைக்காகவே படைத்திருப்பதாக தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. முடிஞ்சு போச்சு. சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உங்களில் யார் செயல்களால் மிக அழகானவர், நல்ல செய்கை செய்கின்றீர்களோ, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான
அல்லாஹ் ஏவிய அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய பிரகாரம் யார் தங்களுடைய வாழ்வை இந்த பூமியிலே வாழும் போது அமைத்துக் கொள்கின்றீர்களோ என்பதை சோதிப்பதற்காக, எப்படிலாம் நீங்க வாழ்கிறீங்க என்பதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக மௌத்தையும் வாழ்வையும் நாமே படைத்திருக்கிறோம் சொல்லி காமிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ வாழ்வும் மரணமும் மனிதனுக்கு ஒரு பரீட்சை கூடமாக இந்த பூமி இருக்குது. எப்படி நீ பூமியிலே வாழ்ந்தா என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே தெள்ள தெளிவான கேள்வி இருக்குது அவனுக்கு. இவன் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிந்து வைத்திருக்கின்றான். ஒருவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும், அது ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, ஒரு கடுகளவு தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையுமே என்ன பண்றான், பதிந்து வைத்திருக்கின்றான். நாளை மறுமை நாளிலே அவனுடைய ஏடு புத்தகம் அவனிடத்திலே கொடுக்கப்படும். அவன் பார்ப்பான், அப்படியே சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு சிறு செயலும் அதில் விடுபடவில்லை. எல்லாவற்றையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அந்த புத்தகத்திலே பதிந்து வைத்திருக்கின்றான். பார்த்தவன பிரமித்து போயிடுவான் அப்படியே இவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ வாழ்வும் மரணமும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வாழ சொன்னானோ, எப்படி அவனுடைய தூதரின் மூலமாக வழிகாட்டினான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டினானோ அப்படி ஒருவர் வாழ்ந்தால்தான் நாளை மறுமையினால் அவர் ஜெயம் கொள்ள முடியுமே தவிர, தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் எவரெல்லாம் வாழ்ந்து இந்த பூமி கொஞ்ச கால வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி இருக்கும் வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே கை செய்தப்பட்ட மக்களாகத்தான் இருப்பார் என்பதை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றது. அன்பானவர்களை, குல் சொல்லுங்கள் நபியே, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உண்மையாக என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காக. அப்ப நான் தொழக்கூடிய என்னுடைய தொழுகை, பக்கத்தில் ஒருவர் இருக்கின்றார், அவர் எனக்கு தெரிந்தவர், எனக்கு அறிமுகமானவர், என்னை பற்றி அவர் புகழ வேண்டும், என்னை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தொழுகையை நான் நீட்டி, என்னுடைய ருக்குவை சுஜூதை நான் நீட்டி தொழுதேன் என்றால் அந்த தொழுகை நான் அல்லாஹ்வுக்காக தொழப்படவில்லை, தொழுகை அல்ல, அவருக்காக தொழுகை. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரிடத்திலே சொல்லுவான், நீ யாருக்காக தொழுதாயோ அவரிடத்திலே போய் அதற்கான நன்மையை தேடிக்கொள் என்று சொல்லும் பொழுது அங்கே மனிதன் கை செய்தப்பட்டவனாக நிற்பான். அது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி நான் அறுத்து பலியிடக்கூடிய அறுப்பு பிராணி, என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே இவ்வுலகை படைத்து இரட்சத்தை பரிபாலித்துக் கொண்டு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு என்று நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாழ்வும் மரணமும் என்பது இந்த பூமியிலே கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்வை சிறந்ததாக அமைத்தால்தான் நாளை மறுமையிலே அங்கு வெற்றி கொண்ட மக்களாக வாழ முடியுமே தவிர, இந்த பூமி கொஞ்ச கால வாழ்க்கை பாய், வாழ்றது கொஞ்ச காலம், அதுல மனம் போல வாழ்ந்துட்டு போலாமே, கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போலாமே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை நாம் சீரழித்தோம் என்றால் நாளை மறுமை நாளிலும் அதற்கு முன்பாக உள்ள கபரிலும் இவன் மோசமான நிலையை சந்திக்க நேரிடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன், இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது முஸ்லிம்களின் சிறைச்சாலை, கட்டுப்பாடோடு தான் வாழணும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வகுத்தலை அல்லாஹ் ஒரு வகுத்து தந்திருக்கின்றான். அப்படித்தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி வாழக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளிலே கை செய்தப்பட்ட மக்களாக நரகம் செல்வார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நான் முதலிலே ஓதிய அந்த வசனத்திலே கூட அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதில் பலசாலியான மலக்களை அல்லாஹ் ரப்புல் நியமித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையை தவிர இந்த மக்கள் போடக்கூடிய கூப்பாடுகளுக்கு அவர் அஞ்ச மாட்டார்கள், அவர்கள் செவிசாய்க்க மாட்டார்கள், அவர்கள் கடினமானவர்கள். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கை
வாழக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் உள்ள வாழ்க்கை சொற்ப காலத்து வாழ்க்கை. எப்ப முடியும் தெரியாது, எப்ப முடிஞ்சு போகும் தெரியாது. ஒரு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துதான் மௌத்தா போவேன் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியுமா? யாருக்காவது உத்தரவாதம் இருக்குது? அப்படி இல்லையே அன்பானவர்களே. வயிற்றிலேயே மரித்து பிழைக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கத்தான் செய்யுது. தாயுடைய கர்ப்பத்திலே செத்து போய் மௌத்தா போயிருக்கு, அங்கேயே மரணிக்க வைத்து விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வெளியே வந்த பிறகு மௌத்தாவது 8 வயசு 10 வயசு 15 20 30 40 50 60 80 100 120 ஹையஸ்ட். அதுக்கப்புறம் மௌத்து தான், அதுக்கப்புறம் மௌத்து தான். யாரும் விதிவிலக்கல்ல. இந்த பூமியிலே நாம் இருப்போம் என்று சொல்லி யாரும் சொல்வதற்கு இல்லை. அப்ப மௌத்தை கண்டு எங்கேயும் பயந்து ஓடணுமானா முடியுமா? அதுவும் முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக கூட இந்த 2000 என்ன பண்ணாங்க கேட்டோம்னா, அந்த மாயன் கேலண்டர் முடிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சிருன்னு சொன்னான். அப்ப அந்த நேரத்தில் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க கேட்டோம்னா, அண்டர் கிரவுண்ட்ல ரூம் கட்டினாங்க, வீடுகளை. அங்க போனா தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி முடியுமா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஐனமா தகூனு இத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா. எந்த மரணத்துக்கு நீங்கள் விருண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை நிச்சயமாக பிடித்தே தீரும், நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப எங்கேயாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கலாம் சொல்லிட்டு ஆனா மக்கள் இருக்கிறாங்க, ஈமான் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. ஜனாசாவை கொண்டு போய் கபிரிஸ்தான்ல அடக்கம் பண்ணி குழியில வச்சு மண்ணள்ளி போட்டு மூடிட்டு இருப்பாங்க, வெளியில நின்று பேசிட்டு இருப்பாங்க, இவர் அப்போல்லோ கொண்டு போனா பொழைச்சிருப்பாருன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். எந்த நேரத்துல கபூர்ல வச்சு மூடிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் வட்டாரத்தை பேசிட்டு இருப்பாங்க. அங்க என்ன சொல்லுவாங்க, இவரை சரியா கொஞ்சம் கவனிக்கல பாய், அவன் குடும்பத்துக்கார கொஞ்சம் சரியா கவனிச்சு, ஒரு அப்போல்லோ கொண்டு போனா எப்படியாவது பொழைச்சிருப்பாரு. அல்லாஹு அக்பர். ஒரு நொடி பொழுதேனும் அல்லாஹ் தெரியாம குர்ஆன்ல ஒரு மனிதனுடைய வாழ்வும் முடிவும் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கிறது. மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பதற்கு முன்பாக நிச்சயிக்கப்பட்ட ஒன்றது. நமக்கு டைம் போட்டு தரையில், அவ்வளவுதாங்க. நமக்கு டைம் போட்டு தரையில்லை. இந்த நாள் இந்த நேரத்தை மௌத்தா டைம் போட்டு நமக்கு தரையில்லை. நம்ம யாருமே சிரிக்க மாட்டோம். டைம் போட்டு நமக்கு தந்தான்னு வைங்க ரப்புல் ஆலமீன், நம்ம முகத்தில் யாரும் போது சிரிப்பே இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மறைவாக வைத்திருக்கின்றான். செயல்களால் நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள், எனக்கு கட்டுப்பட்ட மக்களாக செயல்படுகின்றீர்களா, எனக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை அறிவதற்காக ஒரு சோதனையாக உங்களை நாம் படைத்திருக்கிறோம். வாழ்வையும் மரணத்தையும் நம்ம என்ன பண்றவங்களுக்கு சோதனையா வைத்திருக்கிறோம். அப்ப அது மறைவா இருக்குது, முதுகுக்கு பின்னால் இருக்குது, துரத்திக்கிட்டே வருது மரணம் ஒவ்வொருவரையும் துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. எப்ப முடியும், எப்பயும் வாழ்வு முடியும்? அல்லாஹ் ஆலம், ரப்புக்கு தான் தெரியாது. அப்ப கபூர்ல வச்சு மூடிட்டு இருக்கும் போது அங்க கொண்டு போனா பொழைச்சிருப்பாரு, இங்க கொண்டு போனா பொழைச்சிருப்பாருன்னு சொல்றாங்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கியாமஹ்ல சொல்லி காட்டுகின்றான். அவருடைய நேரம் முடியக்கூடிய நேரத்திலே கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் எங்கேயாவது கொண்டு போய் புழைக்க வச்சிடலாமான்னு சொல்லுவார்கள். ஆனால் படுத்துக்கிற அவருக்கு தெரியும் இதுதான் தன்னுடைய பிரிவு காலம் என்பதை அவர் உணர்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, இங்கே கொண்டு போலாமா, அவரை அங்கே கொண்டு போலாமா, அங்கே கொண்டு போலாமா, எங்க கொண்டு போறது, எந்த பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, எந்த பெரிய டாக்டர் இருக்கிறாரு, அங்கே கொண்டு போய் பார்க்க வைக்கலாமே என்று சொல்லி பண்ணுவாங்க. இவர்கள் பேசிக் கொள்வார்கள். ஆனா கடையில கிடக்கிறா பாருங்க, அவருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பு சொல்றான், அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவருக்கு தெரியும் இதுதான் நம்முடைய பிரிவு காலம் என்பதை அவர் உணர்வார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், ஐனமா தகூனு இத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. நீங்கள் எங்கிருந்த போதும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும், நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தாலும் சரின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனம் சொல்லி காமிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, 21வது அத்தியாயத்துடைய 35 சொல்லி காமிக்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ நப்லுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்தன் வ இலைனா துர்ஜஊன். எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை கண்டிப்பாக சுகித்தே தீர வேண்டும். அல்லாஹ் சொல்றான்.
எல்லா ஆத்மாக்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை கண்டிப்பாக சுகித்தே தீர வேண்டும். பரீட்சைக்காக கெடுதியையும் நன்மையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் தாலா. பின் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்மிடத்திலே தான் நீங்க திரும்பி வர வேண்டி இருக்குது என்று அல்லாஹ் தாலா. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொற்ப காலத்து வாழ்க்கை தான். இந்த வாழ்வு என்பது சிறிது கால வாழ்க்கை. இந்த சிறிது கால வாழ்க்கையில் தான் அந்த நெடுந்தூர வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய கால வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த பூமியில் உள்ள சிறிய கால வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? நிரந்தரம் இல்லாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக தயார் செய்யக்கூடிய பகுதி இந்த பூமியில தான். இந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கையில தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவிய விளக்கங்கள் விஷயங்களை நாம் எடுத்து நடந்து, அவர்கள் தவிர்த்ததை நாம் தவிர்த்து நடந்து, மன இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால், நப்சை கட்டுப்படுத்தி கொண்டோம் என்றால், பொறுமையை சகித்துக் கொண்டோம் என்றால், துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நாம் பொறுத்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுக்காக, அந்த வாழ்க்கையில ஜெயம் பெற்று வாழலாம். அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு முடிவு இல்லை. அது நிரந்தரமான வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அது நிரந்தரமான வாழ்க்கை. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, பூமியுடைய வாழ்க்கை, இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமா மரணத்தை சுகிச்சு தான் தீர வேண்டும். பரீட்சைக்காக நீங்க எப்படி வாழ் என்பதை சோதிப்பதற்காக வாழ்க்கையும் மரணத்தை நாம் படைத்திருக்கிறோம். நீங்க நம்ம இடத்துல திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பன் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். 29வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகிக்கக்கூடியது ஆகும், பின்னர் நீங்கள் நம்மிடம்தான் வருவீர்கள். அல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நிறைய ஏராளமான வசனங்களிலே மரணம், கபர், மரண சிந்தனை, இப்படி பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நம்ம என்ன பண்றது இல்லை? அவைகளை பற்றி சிந்திப்பதே இல்லை. வாழக்கூடிய இந்த பூமியில வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் தாராளமாக செய்யக்கூடிய இஸ்லாமிய பெயர் கொண்ட மக்களை நம்ம பார்க்கிறோம். வாழ்ற காலம் கொஞ்சம் தானே, கொஞ்ச காலம் தானே வாழ போறோம். நம்முடைய கண்ணுக்கு எதிரேயே நம்ம கூட வாழ்ந்த மக்கள்லாம் மௌத்தா போறாங்களே, மரணித்து விடுகின்றார்களே, நாமும் மரணிப்போமே, மரணத்தின் பின்னால் என்ன நடைபெறப் போகின்றது என்ற சிந்தனை கடுகளும் இல்லாத எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் என்ன பண்றாங்க? சிந்தனை இல்லை, அல்லாஹ் பற்றி அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ் தஆலா ஏவிய கடமைகளில் செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அந்த போதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு என்ன பண்றதில்லை? முடியறதில்லை, செய்ய மாட்டேங்கிறான். காரணம் என்ன? மரணத்தின் பின்னால் வாழ்வை பற்றி அறியாத மக்களாக அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு, நாளைக்கு மௌத்து தானே, பார்த்துக்கலாம். என்ன பார்க்கிறது? மரணத்தின் பின்னால் என்ன நடைபெறும் என்பது தெரியுமா? தெரியாத அன்பானவர்களே. என்ன நினைச்சுக்கிறாங்க இவங்க? அவுலியாக்கமாட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம்? கையேந்திரமானா அவங்க நம்மளை கையை தூக்கி விட்டுருவாங்க என்று சொல்லி ஐங்கால தொழுகைக்கு பள்ளிக்கு வராத மக்கள் எல்லாம் தர்காக்களை போய் நிற்கிறாங்களா இல்லையா? ஜெண்டாக்களுக்கு பூ போறானா இல்லையா? அங்க போய் கொடி பிடிக்கிறானா இல்லையா? என்ன காரணம்? அவங்க எங்களை தூக்கி விட்டுருவாங்க. எங்க தூக்கி விடுவாரு? அவர் நிலைமையே பெரிய பாடா இருக்குமே. யாரையெல்லாம் நீங்கள் அவுலியாக்காக நினைத்துக் கொண்டீர்களோ அவர்களை விட பெரிய அவுலியாக்கள் நபிமார்கள் உள்பட என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே எதிர்பார்த்து கொண்டு போய் அல்லாஹ் ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப என்ன பண்ண கேட்டோம்னா, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை ரெண்டே தாங்க. ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் என்ற எண்ணம் உள்ள மக்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சங்கடங்களும் தங்கடங்களும் ஏற்படத்தான் செய்யும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷிரி ஸாபிரீன். அவ்வளவுதான். அல்லதீன இதா அஸாபத்து முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சிரமமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும்,
துன்பங்களும் துயரங்களும் நீடித்துத்தான் இருக்கும், மரணங்கள் ஏற்படத்தான் செய்யும். என்ன ஏற்பட்டாலும் சரி என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்காக சபூர் செய்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அவனை தந்தான், அவனிடத்தில் மீது செய்கிறோம், அவனை எடுத்துக்கொண்டான் என்ற சபூர் பொறுமை யாரிடத்தில் இருக்கிறதோ உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மான். அல்லாஹ் தஆலா நபி அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான். சூரத்துல் பக்ரால 155 56 வசனம் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, நம்மளாம் எதுக்கு ஆசைப்படுறோம்? இந்த பூமியில வாழும்போது சொர்க்கம் வேணும் எல்லாரும் ஆசைப்படுறோமா இல்லையா? இஸ்லாத்தினுடைய கடை கொள்ளக்கூடிய மக்கள் தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, அல்லாஹ்வுடைய கடமையை சரிவர நிறைவேற்றுவது கிடையாது. இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்க? சொர்க்கத்துக்கு போகணும், மூத்தா போனோம்னா சொர்க்கத்துக்கு போகணும், இந்த ஆலிம்சை தொலை வச்சோம்னா கபூர்ல வச்சு தல்கி இந்த ஆலிம்சை ஓதுனோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம் என்ற எண்ணம் இருக்கிறது. இவர் ஃபாத்தியாவை நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம், நமக்கு நன்மை கிடைக்கின்ற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்படிலாம் முடியாது. வாழும்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ்ந்தால்தான், அல்லாஹ்வுடைய கடமைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் கபூர்லையும் ஜெயம் பெற்றவராக மாறுவார், மறுமையிலையும் ஜெயம் பெற்றவராக மாறுவார். அப்படி இல்லாம தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத்து கொடுப்பதற்கு வசதி இருந்தும் ஜக்காத்து கொடுப்பதில்லை, மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த அந்த வழிமுறை இடத்தில் இல்லை என்றால், என் பிள்ளைங்க எனக்கு பாத்தியா ஓதுவாங்க நான் ஜெயம் பெற்றுவேன் சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, முடியாது. பிள்ளைங்க அப்ப அத்தாவுக்காக பாத்தியா பண்ணி 50 பேருக்கு சோற போட்டோம்னா 3ஆங்கத்தம் 40ஆங்கத்தம் 16 வருஷகத்தம் சொல்லி மக்களுக்கு சாப்பாடை போட்டோம்னா நான் ஜெயம் பெற்றுவேனா? இல்லையே. அப்படி இல்லையே அன்பானவர்களே, அப்படி வழிமுறை இஸ்லாத்துல இல்லையே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து அவனை கபரிலே வைத்து அடக்கம் செய்துவிட்டு மக்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரத்திலே மக்களுடைய காலடி சப்தத்தை அவர் கேட்பார். 2 மலக்குகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு ஆஜர்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். செய்திகளை கேட்கும் உடம்பெல்லாம் புல்லரிக்க வேண்டும், பயம் ஏற்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாம் கபரிலே வைத்து விட்டு அடக்கம் செய்து விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் 2 மலக்குகள் அல்லாஹ் என்ன பண்றாங்க? இறக்குறான். அங்க சில கேள்விகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லினாரம்னா, சரியான பதில் மலக்கள் கேட்கக்கூடிய கேள்வி சரியான பதில் சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துடைய வாடையை நுகர்ந்தவராக என்ன பண்ணுங்க? அல்லாஹ் தஆலா உங்களை மீண்டு எழுப்பும் நாள் வரை நீங்கள் உறங்குங்கள், புது மாப்பிள்ளையை போன்று என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கேள்விக்கு பதில் தெரியல. லாதிரி லாதிரி, உன்னுடைய இறைவன் யார்? லாதிரி. நபி யார்? மார்க்கம் என்ன? லாதிரி, எனக்கு தெரியாது 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 என்ற பதில் வந்தால் கபூரை நெருக்கி வரை என்று சொல்லி கபருக்கு கட்டிடப்படும். விலா எலும்பு ஒன்றோடு ஒன்றும் ஒட்டும் அளவுக்கு கபூரை இவரை நெருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கின்ற கண்ணியத்துக்குரியவர்களே, பயம் வர வேண்டாமா? அச்சம் வர வேண்டாமா? நாளை முதலிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றியதாகும். சுப்ஹானல்லாஹ், யார் அதில் வெற்றி பெறுகிறாரோ அவர் ஜெயம் பெற்று விட்டார், வெற்றி பெற்று விட்டார். யார் அதில் தோல்வி அடைகிறாரோ அவர் கை சேதமும் நஷ்டமும் உடையவராக மாறிவிட்டான் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பயம் வர வேண்டாமா? அந்த பயம் வர வேண்டாமா? நம்ம மூத்தா போக மாட்டோம் என்று யாருக்காவது நம்பிக்கை இருக்கிறதா? இல்லையே. எல்லோரும் நம்பி இருக்கிறோம் மௌத்தை, நமக்கு எல்லாத்துக்கும் மரணம் வரும் நாம் நம்பி இருக்கின்றோம். இருந்தாலும் கூட மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்திலே ஓட்ட விட்டுறோம். அப்படியே பார்த்துக்கலாம் பை, கொஞ்ச காலம் ஆகட்டும் பை, கொஞ்சம் வயசு ஆகட்டும் பை, பின்னாடி பார்த்துக்கலாம் பை. அட எந்த வயசு உனக்கு தெரியுமா? அது எந்த வயசு நீ மௌத்தா போவ, எப்ப மரணம் உனக்கு வரும், மரணம் வரும் தெரியாது அன்பானவர்களே, தெரியாத. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கின்றான், அந்த மரணம் வரக்கூடிய அந்த நேரத்திலே என்ன சொல்வானா இவன்? யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் விட்டு நான் போய் நற்காரியங்களை செய்துவிட்டு வருகிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் சேமிப்புகளை என்ன பண்றேன்? உன் பாதையில் நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த நேரத்தில் நம்ம கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பரீட்சைக்குண்டான விடைத்தாள்கள்
தெளிவாக ரிலீஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க பார்த்தே எழுதிடலாம். போகணும், நீங்க படிச்சு பார்த்து தான் எழுதணும் அவசியம் இல்லை. கையில இருக்குது, பார்த்து பார்த்து டிக் போட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தின் மீது, இந்த அடியார்கள் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேராவல் கொண்டவன், அவன் கருணையாளன். நீங்கள் அவனை வணங்கினால் அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் அவனுடைய தன்மைகளை, வல்லமைகளை, ஆற்றல்களை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதாக குர்ஆனிலே பல வசனங்கள் சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் என்ற அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ். தனக்கு தானே அநீதம் இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியார்களை, இபாதி என்ற அல்லாஹ் தஆலா, என் அடியார்களே நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ணிட வேண்டாம். அடடே, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? சந்தேகம் வர வேணாம் உங்களுக்கு. நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, என்ன பண்ணு, எங்கிட்ட உட்கார்ந்து கண்ணீர் வடி, கையை தூக்கு, எங்கிட்ட கேளு, நான் மன்னிக்கிறேன்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தாய் தன் குழந்தையின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருப்பாளோ, அல்லாஹு அக்பர், அதைவிட பன்மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடிமைகள் மீது பாசம் வைத்திருக்கிறான், அன்பு வைத்திருக்கின்றான். உங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரிவர செய்தால், உங்களை நரகத்தில் போட்டு பொசுக்குவதினால் அவனுக்கு என்ன லாபம் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையை கேட்கிறான். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியான முறையில் செஞ்சு நீங்கள் வாழ்ந்த மக்களா இருந்தோம்னா உங்களை போட்டு நரகத்தில் போடுறதுனால எனக்கு என்ன லாபம்? அல்லாஹ் கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவைகளை எல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமைகளை என்ன பண்ணணும்? சரிவர நிறைவேற்றி வாழணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வாழ்வதற்காக சொல்லி தந்தார்களோ அப்படி வாழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சொல்றான். 62வது அத்தியாயத்தோட 8வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான், எந்த மரணத்தை விட்டு நீங்க பயந்து ஓடுறீங்களோ அல்லாஹ் கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரும் எங்கேயுமே தப்பிக்க முடியாதுங்க, யாரும் எங்கும் போய் தப்பிக்க முடியாது. அப்போ வாழக்கூடிய காலத்திலேயே எப்படி வாழ்ந்தணும்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியத்தை செஞ்சு வாழணும். அல்லாஹ் ஏவிய கட்டளையின் பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா நமக்கு பயம் இல்லைங்க, நமக்கு பயம் இல்லை. மூத்து வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற அதுக்கு மேல வேற நமக்கு என்ன இருக்குது? தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஒண்ணும் இல்லையே. மரணத்தை பொறுத்த வரைக்கும் திடுகுறா வரும், ஆனா அவனுக்கு அது அல்லாஹ் நிர்ணயித்த டைம், அவ்வளவுதான். மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஏட்டில் எழுதிட்டான். ஆட்டம்படி நடந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு சொடக்கு முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது என்ற அல்லாஹ் தஆலா. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, மூத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. எப்ப வேணாலும் வரும், அல்ஹம்துலில்லாஹ். வந்தா கூட வந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த சாந்தி சமாதானத்தோடு இந்த மூத்தை நம்ம வரவேற்கணும். அல்லாஹ்வை கண்டு, மலக்குகளை கண்டு பயந்து நடுங்கி அப்படியான மௌத்து வரக்கூடாதுங்க நம்ம மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அப்படி பாதுகாக்க வேண்டும். மௌத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய சலாமை, சாந்தியை பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொரு இடங்களையும். 6வது அத்தியாயத்துடைய 29 வசனம் சொல்லி காமிக்கின்றான், வகாலு இன் ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா வமா நஹ்னு பிமபூஸீன். என்ன சொல்றாங்க? இவ்வுலகத்தில் நாம் வாழ்ந்திருப்பதை தவிர வேறு வாழ்க்கை இல்லைன்றான். சொல்லனா இல்லையாங்க? நம்ம மக்களை பார்க்கிறோம். சில மக்கள், இஸ்லாத்துக்கு விரோதமான மக்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அல்லாஹ்வை நம்பாத மக்கள் என்ன சொல்றாங்க? விக்கிரகங்களுக்கு முன்னால், சிலைகளுக்கு முன்னால் நின்று வணங்கக்கூடிய மக்கள், படைத்தவனை மறந்துவிட்டு படைப்பினங்களை முன்னால் நின்று வணங்கக்கூடிய மக்கள். இந்த வாழ்க்கை தாங்க, இந்த வாழ்க்கைக்கு மேல வாழ்க்கை இல்லை. அவன் சொல்ற அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்படி சொல்லக்கூடிய மக்களுடைய சொல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயத்துடைய 29 சொல்லி காமிக்கின்றான். இவ்வுலகத்தில் நான் வாழ்ந்திருப்பதை தவிர இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இல்லைன்றான். அப்படி இல்லை. என்ன சொல்றாங்க? அப்படி வாழ்க்கை இல்லை, நான் செத்து போயிட்டேன்னு சொன்னோம்னா என் பேரன் வயித்துல, என் பேரண்ட புள்ள வயித்துல நான் பிறப்பேன்,
7 ஜென்மம், அதுக்கு மேல ஜென்மங்கள், நல்லவனா வாழ்ந்தா நல்லவனா வாழ்வேன், இல்லைன்னு சொன்னோம்னா நாயா கழுதையா பிறப்பேன். இல்லை, கற்பனைகள். அவைகள் அனைத்தும் கற்பனைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்கிறது. உபனிஷம் என்ன சொல்லுது? அவங்க நல்லவனா வாழ்ந்தா நல்லவங்களோட பிள்ளைய பின்னாடி வரக்கூடிய மக்களை வயிற்றுல பிறப்பாங்களான்னு. இல்லை, அது ஒரு அறியாமை கூற்று. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தவிர வேற ஒரு வாழ்க்கைன்னு சொல்றாங்க. மரணத்துக்கு பின் நம்ம மறுபடியும் எழுப்ப மாட்டோம் என்று அவர் கூறுகின்றார்கள். அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இவருடைய இறைவனின் முன் நிறுத்தப்படும் போது இந்த மக்களை நீங்க பார்க்கிறதா இருந்தோம் சொன்னோம்னா அந்த சமயத்துல கேட்பாங்க, இறைவா இது உண்மை அல்லவா? இது உண்மை அல்லவா? நாங்க என்ன பண்ணோம்? நம்பாமல் நாங்கள் இருந்து விட்டோமே என்று சொல்லக்கூடிய சொல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில பல வசனம் சொல்லி காமிக்கின்றான். இந்த நரகத்துக்கு போகக்கூடிய மக்களை பத்தி கேட்பான், இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குது, இப்படி ஒரு நேரம் இருக்குது, இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது என்பதை பற்றி உங்களிடத்தில் சொல்ல வரவில்லையா என்று கேட்பான். காலு, ஏன் வரவில்லை? வந்தார்கள், நாங்கள் அவரை செவி சாய்க்கவில்லை, நீங்கள் பொய்யே சொல்லி சொன்னோம். அங்க பதில் சொல்லுவானா? அதையும் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் சொல்லிவிட்டான். எப்படி? நீங்க நரகத்துக்கு போகக்கூடிய அந்த மக்களை பார்த்து நீங்க பூமியில வாழும் போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது என்பதை பற்றி எச்சரிப்பதற்காக உங்களிடத்தில் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்பார்கள். வந்தார்கள். நாங்க என்ன பண்ணோம்? அவர்களை பொய்ப்பித்தோம். சுப்ஹானல்லாஹ். அவர்களை என்ன பண்ணோம்? நாங்க பொய்ப்பித்தோம். நீங்கள் பொய் தான் சொல்றீங்க, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை என்பதை நீங்க சொன்னீங்க, நாங்க சொன்னோம் என்று சொல்லி சொல்வதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்னுடைய ரப்பே நீ சொன்னது உண்மைதான் என்று கூறுவார்கள். நீங்கள் நிராகரித்து கொண்ட காரணத்தால் என்ன பண்ணுங்க? வேதனையை அனுபவிங்க. எவ்வளவு நேரம்? ஒரு நாளா? 2 நாளா? 1 வருஷமா? இல்லை அன்பானவர்களே, அந்த மாதிரி நிலை இல்லையே. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துக்கு சென்ற மக்கள் எப்ப நிரந்தரமாக சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவிக்கின்றார்களோ அதே போன்று நரகத்துக்கு போன அந்த குஃபார்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அந்த அவர்களும் என்ன பண்ணுவாங்க? நிரந்தரமாக நரக வேதனை அனுபவிப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல வசனம் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைய ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம். அவைகளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை சீராக அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்து மறைத்தோம் என்று சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அப்படி இல்லாமல் தான் தோண்டித்தனமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை புறந்தள்ளிவிட்டு நம்முடைய மனபோன போக்கிலே ஒருவன் வாழ்ந்து மரணித்தால் அவனுடைய நரகப்படுகொலைதான் மறுமையில் இருப்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல வசங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்து காப்பாற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வலதுகையை பட்டுவலை பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிறான் என்று சொல்லி முதல் உரையை தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானி இலா யௌமின் அம்மா பஅது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளுடைய உயிரை பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். நல்லோருடைய உயிரை பறிக்கப்படுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வன்னாசியாத்தி அர்கா அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பாவியுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 89வது அத்தியாயத்துடைய 27, 28, 29 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், அந்த நாளில் ஐயத்துஹு நஃப்ஸுல் முத்மஇன்னா, அந்த நாளில் இது நல்லடியார்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மற்றவர்களுக்காக சொல்ல அந்த அவருடைய நிலையை சொல்லும் பொழுது மலக்குகள் அந்த பாயுடைய உயிர்களை கைப்பற்றும் போது என்ன பண்ணுவாங்களாம்? முதுகலை அடிச்சு முகத்தில் அடிச்சு அந்த ரூஹை கைப்பற்றுவாங்களாம்.
முதுகலையும் அடித்து என்ன பண்ணுவாங்க, கைப்பற்றுவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு வெள்ளை மெல்லிய துணியை ஒரு முற்செடியில போட்டு பிடிச்சி இழுத்தமானா எந்த அளவுக்கு அது கிழிந்து சின்ன பின்னப்பட்டு வருமோ அதே போன்று ஒரு பாவியினுடைய உயிரை கைப்பற்றுவார் சொல்லிக்காங்க. சொல்லிக்காங்க. எப்பேற்பட்ட கொடுமை பாருங்க. ஏன் இந்த நிலைமை? எதற்காக? வாழக்கூடிய காலத்திலே இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களை எவ்வளோ பேர் பார்க்குறோம். எத்தனை மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்க? அல்லாஹு தாலா படைத்த படைப்பினங்களுக்கு முன்னால் நின்று கையேந்தி தன்னுடைய தேவைகளை அங்கு முறையிட்டு விக்கிரகங்களுக்கு சிலைகளுக்கு அங்கு அதை வணங்கி வாழ்க்கை இப்படியே தொலைத்து நாசமாக்கின நேரத்தில், கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, உயிரை வெளியேற்றி சொல்லும் போது பயந்து அப்படியே உடம்புக்குள்ள ஓடுமா அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்பந்தான் அந்த ஒரு மெல்லிய துணியை அந்த முற்செடியில போட்டு பிடிச்சி இழுத்தமானா எந்த அளவுக்கு அது சின்ன பின்னப்பட்டு வருமோ அந்த மாதிரி உயிர் கைப்பற்றப்படும் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த உயிர் மேலே கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்திலே முதல் வானத்திலே ஒரு விதமான துர்வாடை வீசும். மலக்கள் கேட்பார், யார் இவன் என்று. இவன் ஒரு பாவி, எடுத்தறியுங்கள் இவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த உயிர் அங்கிருந்தே தூக்கி வீசப்படும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன நினைக்க, நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கன்னு கேட்டோம்னா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். 89வது அத்தியாயத்துடைய 27 வசனத்தால் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த நாளில் நல்லடியாரிடம் என்ன பண்ணும், சாந்தி பெற்ற ஆத்மாவே, நீ உன்னுடைய இறைவனின்பால் திருப்தியின்பால், உன்னுடைய இறைவனுடைய திருப்தியின்பால் என்ன பண்ண, நீ செல்லு. மலக்கு என்ன பண்றாங்க, உயிர் பறிக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கண்ணு கெட்ட தொலைவில் மலக்கள் வந்து இருப்பாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க தெளிவாக. கண்ணியத்துக்குரியவர்களை, அந்த நேரத்தினுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி காமிக்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? தெளிவா சொல்றாங்க. இவனுடைய கண்ணுக்கு எதிரில் என்ன பண்ணுவாங்க, கண்ணு கட்டிய தொலைவுல மலக்கள் வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்படியே ஒரு தட்டுல பச்சை துணியை போத்தி என்ன பண்ணுவாங்க, வந்து இருப்பாங்களாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்குரிய எல்லா மக்களும் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அப்ப என்ன பண்ணுவாங்களாம், நம்முடைய உயிர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆத்மாவை அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானத்தோடு உயிரை வெளிப்படுத்து, ரூஹை வெளிப்படுத்து. இலகுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தோல் பையில தண்ணியை வச்சு அப்படி சரிச்சமான எப்படி தண்ணி வழிந்து ஓடுமோ அதே போன்று நல்லவுடைய உயிரை என்ன பண்ணுவாங்க, லேசாக கலட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிடுவானாக. அப்ப அது கொண்டு செல்லப்பட்டு மேலே கொண்டு செல்லப்பட்ட பிறகு என்ன பாரு, நல்லோடைய பதிவு செய்யக்கூடிய பதிவேட்டில் பதிந்து விட்டு மீண்டும் அந்த ஜனாசா கொண்டு என்ன பண்றாங்க, ஏன் அல்லாஹ் சொல்லிக்கிறான், உயிர் பூமியிலேருந்து நான் எழுப்புவேன் என்பதற்காக என்ன பண்ணுங்க, கொண்டு போய் அங்க சேர்த்துருங்கன்னு சொல்றான். அப்ப அன்பானவர்களே, அப்ப வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நமக்கு எல்லாமே சொல்லித்தரப்பட்டாச்சு. எதையுமே மறைவா இல்லைங்க, எதுவுமே மறைவா இல்லை. அப்ப இதையெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து புரிந்து நடக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ வேண்டுமே தவிர அல்லாஹ்வுக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் புறந்தள்ளிவிட்டு தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் நாம் வீணாக்கி விட்டு மூத்தா போகக்கூடிய நேரத்தில் கை செய்யப்பட்டால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களே, தொழக்கூடிய தொழுகை, ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஜமாத்தோடு தொழுவதற்கு முடிய இல்லை, முயற்சி பண்றீங்க, ஏதாவது சில சங்கடங்கள் வந்து போச்சு, உடனே நேரங்கள் அந்த நேரத்தில் நம்ம போய் தொழுதுங்க, அவ்வளவுதான். ஏன் நாளை முதல் கேட்கப்படக்கூடிய கேள்வி சொல்றாங்க, தொழுகையை பற்றியதாகும். மண் தரக்க சலாத்த வக்கது கஃபர் நகர் சொல்லும், யார் எடுத்து தொழுகை இல்லையோ அவன் காஃபிர். ஒரு முஸ்லீமையும் ஒரு காஃபிரையும் பிரித்து காட்டக்கூடியது தொழுகையில் இருக்க சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களை, எவ்வளவு செய்திங்க, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு செய்திகள். நமக்கு நேரம் இல்லையா எல்லாம் வணங்குறதுக்கு? 24 மணி நேரத்தை ஒரு நாளை கொடுத்துக்கிறான, 10 நிமிஷங்க, 10 நிமிஷம், அவ்வளவுதான். அந்த கடமையை நான் முடிச்சுட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மன நிறைவு ஏற்படுது. நான் தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், லுஹரை தொழுதுட்டேன்,
சுபுக தொழுட்டு எத்தனை பேர் நம்ம சுபுக தொழுதோம்? உங்கள் நெஞ்சில் கை வச்சு கேட்டு பாருங்க. உங்கள் நெஞ்சில் நான் கை தூக்க சொல்ல மாட்டேன், சுபுக தொழுதான் கை தூக்க சொல்ல மாட்டேன். நீங்களே உங்கள் நெஞ்சில் நம்ம சுபுக தொழுதோம் அன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் கழுத்து கேட்டு பாருங்க, எத்தனை பேர் சுபுக தொழுதோம்? அப்போ தொழுகையை தொழுத்தோம்னா மனதுக்கு ஒரு ராகத், அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு ஓட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு ஓட்டுட்டேன். நல்ல பேச்சுக்களை பேசிட்டேன், போய் பேச இல்லை, புறம் சொல்ல இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், இதெல்லாம் நீங்க பேசாதீங்க சொல்லாதீங்க என்று. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். என்னால் முடிந்தவரை யா அல்லாஹ் என்ன தவறு ஏற்பட்டிருப்பேன், என் தவறுகளை மன்னிப்பாயாக கேளுங்க. அது மெயின். அது பாவ மன்னிப்பு என்பது ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய ஒன்று. யார் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுகின்றார்களோ அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நேரத்தை வீணடிக்காமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொற்களின் பிரகாரமுடைய வாழ்க்கை அமைத்து ஈரோடையில் வெற்றி பெறும் நல்ல மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிடுவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லா திக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன். அகீமுஸ்ஸலாம். அன்பான சகோதரர்களே, ஆண்களுக்கு மட்டும்தானே இஷா தொழுகைக்கு பிறகு நம்முடைய இந்த பள்ளிவாசலில் வைத்து குர்ஆன் ஓத தெரியாம குர்ஆன் ஓதி தரப்படுகிறது தஜ்வீதோட. என்ன பண்ணுங்க, குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்லக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.